Hi friends, welcome to More Milagai. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி கடம்பா மீன் வறுவல். ஸோ இது ஒரு டிஃபரெண்ட்டான வறுவல். ஜென்ரலாக நம்ம பண்ணுற ஃபிஷ் ரெசிப்பியில் இந்த கடம்பா மீன் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ். இதை ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கடம்பா மீன் வறுவல் செய்யறதுக்கு முதல்ல கடம்பா மீனை ஊற வைக்கணும். ஸோ இன்றைக்கி நான் 1 கிலோ கடம்பா மீன் நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். ஸோ இது கூட 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், மல்லி மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன், நம்ம காரத்துக்கான மிளகாத்தூள் இது மட்டும்தான் சேர்க்குறோம். ஸோ ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள், நம்ம கடம்பா மீனுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. ஸோ நம்மளுடைய ஊற வைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இவ்வளோ தான். இது எல்லாமே நம்ம சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மீன் மசாலா ஒரு 20 நிமிஷம் போல், 20 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் கூட நல்லா ஊறலாம். ஸோ இது நல்லா ஊறுனா தான் நம்ம மீனில் இந்த காரம், அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப சூப்பராக ஏறி இருக்கும். நம்ம வறுத்தும் போது ரொம்ப நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்கும். ஸோ இது நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த கடம்பா மீனை ஒரு 20 நிமிஷம் நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கடம்பா மீன் செய்ய தொடங்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு வானல் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வானல் நல்லா சூடாயிடுச்சு. இதில் 3 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து இப்போ ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்மளோட வெங்காயம் நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம கடம்பா மீன் சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா நம்மளோட கடம்பா மீன், இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். வெங்காயம் எல்லா மீன்லேயும் நல்லா ஈவனாக படுற மாதிரி கலரிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த மீன் வேகிறதுக்கெல்லாம் தண்ணியே ஊற்றக்கூடாது. இந்த வெங்காயத்தோடு நல்லா கலரிட்டு கொஞ்ச நேரம் நம்ம மூடி வைக்கணும். ஸோ மூடி வச்சோம்னாலே இந்த சீ ஃபுட்லேருந்து கொஞ்சம் தண்ணி நல்லா வரும். ஸோ அதுவே நம்மளோட கடம்பா மீன் வேகிறதுக்கு தேவையான அளவு, போதுமான அளவு தண்ணியாக இருக்கும். ஸோ இது நல்லா கலரிட்டு நம்ம இப்போ அடுத்து கொஞ்சம் மீடியமுக்கு ஸ்லோ பண்ணிக்கலாம். இல்லைன்னா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் முதல்ல வேகட்டும். சரிங்களா, ஃபுல்லாக மூட வேண்டாம், கொஞ்சம் கேப் விட்டு மூடுவோம்.
அப்போ அந்த ஆவியெல்லாம் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 5 மினிட்ஸ் கழித்து நம்ம திறக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வேக விட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். வாவ், நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம தண்ணியே ஊற்ற வேண்டாம், இந்த மீன்லேருந்தே நமக்கு தண்ணி வரும்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி இந்த கடம்பா மீன்லேருந்தே வந்த தண்ணி தான் இது. நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றவே இல்லை. ஸோ தண்ணி வந்து இந்த மீன் இப்போ வந்து ஒரு 90% வெந்திருக்கும். இது வந்து இப்போ நம்ம இனிமேல் கொஞ்சம் ட்ரை தான் ஆக்க போகிறோம் வறுவலுக்காக. ஸோ இனிமேல் வந்து நம்ம திறந்து விட்டு நம்ம குக் பண்ணலாம். ஸோ இதே மீடியம் ஃப்ளேமில் திறந்தே வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்ல ஒரு 15 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்மளோட கடம்பா மீன் ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா வெந்து நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம போட்ட வெங்காயம் எதுவுமே தெரியல, அந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆகி நல்லா திக்காகிடுச்சு. ஸோ நம்ம போட்ட அந்த இஞ்சி பூண்டு மசாலாவோட வாசனைலாம் ரொம்ப கமன்னு ரொம்ப சூப்பராக நம்மளோட கடம்பா மீன் ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய கடம்பா மீன் வறுவல் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. நம்மளுடைய மசாலாக்களும் அந்த இஞ்சி பூண்டு விழுதும் ரொம்ப சூப்பரான ஒரு வாசனையை தருது. இந்த டிஷ்ஷு வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம்னு எந்த ஒரு சிம்பிளான ஒரு லஞ்சுக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மேலும் நல்ல வீடியோஸுடன் உங்களிடம் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் காயத்ரி. நன்றி, வணக்கம்.